ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் இபி உள்ளேருந்து வரலாம். ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும், உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் சம்திங் டிஸ்டன்ஸ் வரும். இப்படி போனோம்னா நம்ம குண்டத்தூர் டு மாங்காடு ரோடு, இது வந்து பார்த்திங்கன்னா சிவந்தாங்கல் சிக்கராபுரம்க்கு அடுத்த ஷாப்பிங் அந்த இதில் உள்ளே வரும். தில்லை நடராஜா நகர்னு சொல்லிட்டு லேஅவுட்டு. அந்த லேஅவுட்டில் தான் வந்து ஒரு வீடு சேல்ஸ்க்காக பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வீடோட லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 940 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1880 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம், கீழே 1 மேலே 3 பெட்ரூமு கொடுத்து சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க. வுட் ஒர்க்கு ஃபால் சீலிங்கெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் 1.30 crore சொல்கிறாங்க, பேசிக்கலாம். 1,30,00,000 சொல்கிறாங்க, பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இடம் வந்து இந்த வீட்டுக்கு சேர்ந்தது தான். இப்போ இந்த பக்கத்தில் கட்டுற வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக அந்த பக்கம் தான் இந்த பைப் ப்ரொவென்ஷனு இதெல்லாம் கொடுக்குறது வரும். இவங்க வந்து இந்த இதுக்கு 2 அடி கேப் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க. 20 அடி பக்கம் வரும் லேண்டு ஏரியா மொத்தம். அதில் வந்து 17 சம்திங் தான் வீடு ஃப்ரண்ட்டில் கட்டியிருக்காங்க. கேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இதாக இருக்கும். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் கார் பார்க்கிங். இந்த இடத்துல ஒரு பெரிய கார் விட்றதுனால விட்டுக்கலாம், இந்த பக்கத்தில் சின்ன கார் விட்டுட்டிங்கன்னா இன்னொரு நடந்து லைட்டாக போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பண்ணிக்கலாம். வெளியே போகிறோன்னா அப்போ அந்த டைமில் விட்டுக்கலாம். கார் பார்க்கிங் ஏரியா, டிவி பாக்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெளியே வந்து ஒரு பைப் ப்ரொவென்ஷன் கொடுத்துருக்காங்க. காருக்கு கழுவலாம், பைக் கழுவலாம், பார்க்கிங் விட்டு கழுவுறதுக்காக பண்ணிக்கலாம். வால் ஃபுல்லாக வந்து டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ரேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி அது கச்சிதமாக போய் அதில் உட்கார்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நம்மளுக்கே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங்கில் வந்திருக்கும் வீடு. அதை சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து மெயின் டோர். கைப்பிடி வைக்கல, லாக் செட்டப் பண்ணல. சின்ன ஒர்க்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இதுதான் ஹாலு, டிவி யூனிட். இதில் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா பெரிய ஹாலுங்க. 17க்கு 13 சம்திங் அந்த மாதிரி சைஸில் வரும். பிளான் வேணால் வாட்ஸ்அப் இது கேளுங்க, ஃபோன் கீழே இந்த நம்பர் போயிட்டுருக்கோம், அதில் கேட்டிங்கன்னா பிளான் வேணால் கூட அனுப்பிச்சி விட்றேன். இது வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ராலிக் போட்டு க்ளோசிங். ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது சும்மா கிச்சனுக்கு வெளியே வந்து ஒரு வென்டிலேஷன். ஆக்சுவலாக பாத்ரூம் இந்த கீழே ஒரு பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம் இங்கே இருக்குது. வென்டிலேஷன் வந்து இங்கே போகிறதுக்காக இங்கே ஒரு டோர் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம வேணால் க்ளோஸ் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸ் போட்டு. கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம். இதுக்கு தனியாக வந்து வுட் ஒர்க் கபோர்ட் போட்டு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எப்படி சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வந்து வாஷிங் மிஷின் எதனா வைக்கிறதுனா கூட இங்கே வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவென்ஷன் கொடுத்துருக்காங்க. மோட்ரு இங்கே வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. வயசானவங்க அது மாதிரி எதனா இருக்கிறவங்கன்னா கீழே கூட தங்கிக்கலாம். இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ். படிக்கட்டு உள்ளே வரும், பார்த்திங்கன்னா தெரியும். எஸ்எஸ் ஸ்டீல் போட்டு கைப்பிடி, கிரானைட் போட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 பெட்ரூம். இதுதான் வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம்.
நல்லா வைடாக இருக்கும். இது ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் எதுவும் கொடுக்கல, ப்ளைனாக தான் இருக்குது. கபோர்ட் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் கூட வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்டு பாத்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இது ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க் விஷயமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க ஆஃபீஸ் வேலையாக வீட்டிலே செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ரூமாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது, ஒன்லி பெட்ரூம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்லா நீட்னஸாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்டடி ரூமு அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு அந்த ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக தான் இருக்கும். இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். இதுக்கு எதுவும் ஃபால் சீலிங் ஒர்க் எதுவும் பண்ணலை, ப்ளைனாக அப்படியே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கு. இதுக்கும் சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே எதனா வாஷிங் மிஷின் வைக்கிறதுனா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம். இதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த ஓரளவுக்கு ஸ்பேசியஸாகவே இருக்குது. மொட்டை மாடி. டேங்க்கு நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க டேங்க்கு. இது வந்து சாயந்தர டைமில் ஈவினிங் டைமில் உட்காந்து சில் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ். ஊஞ்சல் மாட்டி விளையாடுறதுக்கு ஒரு ஊஞ்சல் ஊக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவை. இந்த இடத்துல ஒரு வாட்டர் பைப் கனெக்ஷன். இதுதான் சுற்றி வீடு லொக்கேஷன். ஆப்போசிட்டில் லேண்ட் காலியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சுற்றி வீடு. சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இன்னும் குழந்தைங்களாம் இருக்கும். ரொம்ப ஹெட்ஜில் கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்க எதனா விளையாடுறதுக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இருக்கும். அடிக்கு முன்னாடியே காமன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது சுற்றி வீடுங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பக்கத்தில் வரும். கோபுரம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆஞ்சநேயர் கோயிலோட கோபுரம். மேலே வந்து கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க, வெதரிங் டைல்ஸ். வீடு ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு கூலிங்காக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷயா அப்பார்ட்மெண்ட் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோட் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதனுடைய அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி ஸ்கூல். நிறைய பேர் இந்த கிறிஸ்டி ஸ்கூலில் வந்து இது பண்ணுறவங்களாம் வந்து வீடு வேணும் அப்படின்னு கேட்டுருங்க பக்கத்தில். இது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்ரு அதுக்குள்ளே தான் வரும். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் வந்துடும். அது வந்து முத்துக்குமரன் காலேஜ் காம்பவுண்ட் பில்டிங். அது பாய்ஸ் ஹாஸ்டல். அது பக்கத்தில் காலேஜ் இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்குது. பார்த்துக்கலாம். இதான் இந்த வீட்டோட டீட்டெயில். வேறு எதுவும் சொல்வதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒன்றும் இல்லை. கீழே வந்து உங்களுக்கு எதனா இந்த வீட்டோட டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே வந்து என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தேவையான டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். அதுமாதிரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,30 லட்சம் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். யாரா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்குள்ள கால் பண்ணுங்கள். இதுமாதிரி குன்றத்தூர் மாங்காடு கோவூர் லேண்டு வீடு இதுமாரி எதனா இருந்ததுன்னா சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.